பூக்கும் நிஷாகாந்தி மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. நேற்று இரவு முழு மலராக காட்சியளித்த இந்த நிஷாகாந்தி பூக்கள் மீண்டும் விடியற்காலைக்குள் மொட்டு நிலைக்கு சென்றுவிடும். பின்னர் காய்ந்து விழும் அந்த மலர்கள் மீண்டும் அடுத்த ஆண்டு மட்டுமே பூத்துக் குலுங்கும். இந்த நிலையில் இந்த மலரை காண உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்த மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். பழனியில் நகராட்சி மூலம் வழங்கப்படும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 33வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் வழங்கப்பட்ட குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதை கண்ட பொதுமக்கள் குடிநீர் விநியோகத்தை நிறுத்துமாறு கோரிக்கை வைத்தனர். மேலும் தொடர்ந்து இதேபோன்று தண்ணீர் விநியோகம் செய்தால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்தனர். அரியலூர் மாவட்டம் புதுப்பாளையம் அருகே மின்சாரம் பாய்ந்து கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். நேற்று பெய்த மழைக்கு மணிகண்டன் வீட்டருகே இருந்த மரம் முறிந்து விழுந்ததில் மின் ஒயர் அறுந்து விழுந்ததை கவனிக்காத மாணவர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த உயிரிழப்பிற்கு காரணமான மின்கம்பிக்கு மேலே செல்லும் மரக்கிளைகளை அகற்றக் கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற பெண் உயிரிழந்தார். சருகணியைச் சேர்ந்த செல்வி கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்ற நிலையில் கடந்த 22ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக இறந்துள்ளார். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் உதவித்தொகை வழங்க வேண்டும் என செல்வியின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம் வழியாக பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 252 டன் சிமெண்ட் மூட்டையை வணிக வரித்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்ததாக தெரிவித்த அதிகாரிகள் சிமெண்ட் ஏற்றி வந்த 9 சரக்கு பெட்டகங்களையும் பறிமுதல் செய்திருப்பதாக தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் புதூர் கிராமத்தில் கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த காளை நேற்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. 30 வருடங்களாக கிராம மக்களால் இந்த காளை வளர்க்கப்பட்டு வந்தது. கிராம மக்கள் அனைவரும் காளையின் உடலுக்கு கண்ணீர் மல்க இறுதி மரியாதை செலுத்தி அடக்கம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் என்ற பகுதியில் உள்ள KRP அணையில் அதிக அளவில் மீன்கள் இறந்து மிதக்கின்றன. அணையின் நீர்த்தேக்க பகுதியில் மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அணையில் போதிய நீர் இல்லாததால் மீன்கள் இறப்பதாகவும் இறந்த மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் கடந்த 5 நாட்களாக குப்பை கிடங்கில் தீ பற்றி எரிந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. குப்பை கிடங்கில் இருந்து வரும் புகையால் அப்பகுதியில் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் கடந்த 5 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பணத்திற்காக கேரளாவை சேர்ந்த பாதிரியார் கடத்தப்பட்ட வழக்கில் மக்கள் தேசம் கட்சியைச் சேர்ந்த ஆசை தம்பி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஆசை தம்பி வீட்டில் இருந்த பாதிரியாரும் பத்திரமாக மீட்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட 7 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் உள்ள மதுபான கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. சாலை மறியலால் காங்கேயம் திருப்பூர் சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் 49வது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தை தமிழகத்தோடு இணைக்க பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள நாமகிரிப்பேட்டையில் கழிவுநீர் சாலையில் வடிந்தோடுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதிய கால்வாய் மேடாக இருப்பதால் கழிவுநீர் முழுவதும் சாலையில் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அப்பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நகராட்சி குப்பை கிடங்கை சுற்றி சோலார் மின்வேலி அமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளது. குப்பை கிடங்கில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை காட்டு யானைகள் உண்பதால் புதிய தலைமுறை செய்திகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட செய்தியின் எதிரொலியாக நகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போலி நிறுவனங்களின் பெயரில் கலப்பட எண்ணெய்கள் தயாரித்து வந்த குடோனுக்கு உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சீல் வைத்தனர். ஆலையில் இருந்து சுமார் 1380 லிட்டர் கலப்பட எண்ணெய்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வந்த ரகசிய தகவலை வைத்து சோதனை நடத்தப்பட்டதாக உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் தனியாருக்கு சொந்தமான மெத்தை தயாரிப்பு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் எரிந்து சேதமாயின. திண்டுக்கல் நத்தம் சாலையில் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான பஞ்சு ஆலை உள்ளது. மெத்தைகள் மற்றும் தலையணைகள் தயாரிக்கும் இந்த தொழிற்சாலையில் 7 பெண்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அனைவரும் வெளியேறிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிசிஐடிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மேலும் 2 வாரம் அவகாசம் வழங்கியுள்ளது. சிபிஐக்கு மாற்றக் கோரி ராமஜெயத்தின் மனைவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது நடைபெற்ற விசாரணையின் போது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கூடுதல் அவகாசம் தரும்படி சிபிசிஐடி தரப்பில் கோரப்பட்டது. உதகையை அடுத்த எப்பநாடு கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். டாஸ்மாக் கடையால் தங்கள் பகுதி மக்கள் மிகுந்த இன்னலை சந்தித்து வருவதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் முறையிட்டனர். புதுக்கோட்டை திருக்கோகர்ண பகுதியில் சிறு சேமிப்பு சீட்டு நடத்தி ஏமாற்றிய நபரை கைது செய்ய கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் மனு அளித்தனர். 2 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து தலைமறைவாக உள்ள மகேஸ்வரி, அவரது கணவர் நிதிஷ் சக்கரவர்த்தி, அவரது தாயார் கஸ்தூரி திலகத்தை கண்டுபிடிக்க 50க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார் அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே போடூர் பள்ளம் வனப்பகுதியில் முகாமிட்டிருக்கும் 5 காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தினந்தோறும் இரவு நேரங்களில் போடூர், ராமபுரம், அழியாலம் உள்ளிட்ட கிராமங்களில் நுழையும் யானைகள் அங்கு பயிரிடப்பட்டுள்ள ராகி, தக்காளி ஆகிய பயிர்களை தின்று சேதம் ஏற்படுத்துவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் அரிய வகை கஸ்தூரி மான்களை வேட்டையாடி அதன் உடல் உறுப்புகளை ஆன்லைனில் விற்பனை செய்ய முயன்றதாக 2 வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கஸ்தூரி மான்களின் சுரப்பி உறுப்புகள் மருத்துவத்தன்மை நிறைந்ததால் அதனை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து பல லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதாகவும் கைதானவர் 2 விசாரணையின் போது தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே புளியம்பேட்டையில் கோமதி என்பவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள அவரது கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோமதி குடும்ப பிரச்சினை காரணமாக அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு யாரும் கொலை செய்தார்களா என்பது பற்றி திருவிடைமருதூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.